இன்றைய தலைப்புச் செய்திகள். தேர்தல் முடிவுக்கு முன்பே உடைகிறதா திமுக கூட்டணி? தேவக பக்கம் தாவும் காங்கிரஸ். பரபரப்பை கிளப்பிய ஜோதிமணியின் எக்ஸ் பதிவு. தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் சூடுபிடித்துள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பே தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பங்கள் ஏற்பட தொடங்கியுள்ளன. குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவின் கூட்டணியில் விரிசல் விழுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியின் சமீபத்திய பதிவு இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2026 மாற்றத்தை உருவாக்குகிறதா தேவக? கடந்த ஏப்ரல் 23 தமிழக சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. வரும் மே 4 வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் யாருடைய ஆட்சி அமையப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு விண்ணை மூட்டியுள்ளது. திமுக ஆட்சியை தக்க வைக்க போராடுகிறது, அதிமுக ஆட்சியை பிடிக்க துடிக்கிறது. ஆகையால் இவர்களுக்கு போட்டியாக களமிறங்கிய தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. ஜோதிமணி எம்பியின் அதிரடி ட்வீட். கரூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவு தற்போது தீயாய் பரவி வருகிறது. அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: களத்திலிருந்து ஒரு விஷயத்தை மட்டும் மிக தெளிவாக உணர முடிகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இவர்களின் தாக்கம் தேர்தல் முடிவை தீர்மானிப்பதில் மிக முக்கிய காரணியாக இருக்கும். இந்த கருத்தின் மூலம் அவர் மறைமுகமாக தேவகவின் எழுச்சியை அங்கீகரிக்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களின் ஆதரவு விஜயின் தேவகவிற்கு அதிகம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் ஜோதிமணியின் இந்த பதிவு திமுக வட்டாரத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் மலையேறுகிறதா? தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்து பிடிவாதம் பிடித்தது. ஒரு கட்டத்தில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி தேவகவுடன் இணையப் போவதாகவும் தகவல்கள் கசிந்தன. பின்னர் மூத்த தலைவர்களின் சமரசத்தால் கூட்டணி உறுதியானது. இருப்பினும் ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் இணைந்து பிரச்சாரம் செய்யாதது அப்போதைய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கூறியுள்ள கருத்து மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது. தேர்தல் முடிவுக்கு பிறகு முக்கிய முடிவை எடுப்போம், தமிழகத்தில் இனி நடுநிலை வைக்க மாட்டோம் என அவர் குறிப்பிட்டிருப்பது காங்கிரஸ் தனது பாதையை மாற்றிக்கொள்ளும் என்பதை காட்டுகிறது. தேவக பக்கம் சாயும் காங்கிரஸ் நிர்வாகிகள். பின்னணி என்ன? காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றோர் ஏற்கனவே தேவகவுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் சில கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர். அரசியல் விமர்சகர்களின் பார்வை. வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு ஒருவேளை தமிழகத்தில் தொங்கு சட்டசபை அமைந்தால் காங்கிரஸ் தேவகவை ஆதரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலை தேவகவுடன் இணைந்து சந்திக்கலாம் என்று டெல்லி தலைமைக்கு சில நிர்வாகிகள் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் தெரிகிறது. வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வருவதற்கு முன்பே காங்கிரஸ் கட்சி தேவக பக்கம் சாய தொடங்கியிருப்பது திமுக தலைமையை மிகுந்த கோபத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. மே 4 வெளிவரும் தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் புதிய கூட்டணி கணக்குகளை தொடங்குமா அல்லது பழைய உறவுகள் நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இதுபோல அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.